வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினீர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடுகு காப்பி. அதுக்கு செய்முறை என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம். இது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்கிறது. எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்றதுனால நான் இதை செஞ்சுக்கிறேன். அது ஏன்னா லவங்கம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு இருக்காது. பல்லு வலி இருந்தால் கூட இந்த நம்ம சக் பண்ணி குடிக்கும் போது அந்த வலியெல்லாம் உங்களுக்கு போகும். அதே மாதிரி ஏலக்காவும் உடைய பசித்தன்மையை போக்கும், பசியின்மையை போக்கும். அந்த டைமில் பொரிச்சிட்ருக்க டைமில் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இதை வந்து கலர் வந்து தீயாத அளவுக்கு வாசம் வர அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. நல்லா பொன்மேனியாக பொரிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொரிச்சிட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் போடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு பசியின்மையெல்லாம் போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடித்த பிறகு கொதித்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். அது நீங்கள் வறுத்து அந்த இதை பார்த்திங்கனாலே ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு வெல்லமோ ஒயிட் சுகரை தவிர மற்ற எல்லாம் என்ன வேணால் போட்டுக்கோங்க. தேன் போட்டுக்கோங்க, வெல்லம் போட்டுக்கோங்க, பனை வெல்லம் போட்டுக்கோங்க, இந்த சக்கரை போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, எது இருக்கோ போட்டுக்கோங்க. அதை போட்டு வடிகட்டி நீங்கள் குடிச்சு பாருங்கள். முகம் ஃபுல்லாக நீராக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்காது. தொண்டை கரகரப்பு இருக்காது, லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணுறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு என்னன்றது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.